Hello friends, welcome to Shri Prabalya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Poem in October Summary by Dylan Thomas. First, author intro பார்த்தறலாம். Poem in October Dylan Marlis Thomas எழுதியிருக்காரு. இவர் 27th October 1914ல Swansea, Walesல United Kingdomல பிறந்திருக்காரு. இவர் ஒரு poet and writer. இவரோட wife கேட்லின் மெக்காமரா 1937ல் மேரேஜ் பண்ணுறாரு. இவருக்கு 3 சில்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் சன் லீவ்லின் எட்வர்ட் தாமஸ் 1939ல் பிறந்து 2000ல் இறந்துட்டார். செகண்ட் சன் எரோமி பெரின் தாமஸ் 1943ல் பிறந்து 2009ல் இறந்துட்டார். தேர்ட் சன் காம் கேரன் ஹேட் தாமஸ் 1949ல் பிறந்து 2012ல் இறந்துட்டார். இவரோட ஃபேமஸ் போயம்ஸ் Do Not Go Gentle Into the Good Night and Death Shall Have No Dominion. இவர் 9th November 1953ல் இவரோட 39 ஏஜில் கிரீன்விச் வில்லேஜ் நியூயார்க் சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இறந்துட்டார். இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் லாக்வர் கிரமாஸ்டினிஷைர் வெல்ஸ். நெக்ஸ்ட் இவரோட ஒர்க்ஸ் பார்க்கலாம். First poems 18 poems in 1934, 25 poems in 1936, The Map of Love in 1939, New Poems in 1943, Deaths and Entrances in 1946, 26 poems in 1949, In Country Sleep and Other Poems in 1952. Documentaries The Conquest of a Germ in 1942, These Are the Men in 1942, This is Color in 1942, New Towns for Old in 1942, Balloon Site 586 in 1942, Green Mountain, Black Mountain in 1943. Next drama Under Milkwood in 1954, The Doctor and the Devils and Other Scripts in 1953. நெக்ஸ்ட் இந்த போயமை பற்றின ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். டைலன் தாமஸ் 1944ல் இந்த போயம் எழுதியிருக்காரு. 1946ல் வால்யூம் ஆஃப் போயம்ஸ் டெத் அண்ட் என்ட்ரன்ஸில் இந்த போயமை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமில் 7 ஸ்டான்ஸா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 10 லைன்ஸ் இருக்குது. இந்த போயமுக்கு எந்த ரைம் ஸ்கீமும் இல்லை. போயம் இன் அக்டோபர் போயமில் டைலன் தாமஸ் ஸ்பீக்கரோட குழந்தை பருவம், வெயில் காலம், பக்தி பற்றிலாம் சொல்லியிருக்காரு. வாங்க போயமோட சம்மரி பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1 It was my 13th year to heaven, woke to my hearing from harbor and neighborhood, and the mussel pooled and the heron. Priester shore the morning beacon with water praying and call of seagull and rook, and the knock of sailing boats on the webbed wall. Myself to set foot that second in the still sleeping town and set forth. போயமோட ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் பொயட் அவரோட 13th பர்த்டே அன்னைக்கு கடலோட அலைகளோட இசையில் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாரு. அது அவரோட சொந்த ஊரான ஸ்வான்சி. துறைமுகத்துக்கு பின்னாடி இவங்க பிளேஸ் இருக்குது. அந்த காலை நேர காற்றில் அமைதியான பக்தியும் கலந்து வீசுதுன்னு சொல்கிறாரு. அந்த கடல் கடையில் இருக்க அந்த கொக்குகள் பார்க்க அழகாக இருக்குது. கடல் நீரை அந்த கொக்குகள் ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே வந்த காகத்தை தாமஸ் பார்த்த உடனே பாதி தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்றாரு. இன்னும் அந்த ஊரில் இருக்கவங்க தூங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் வெளியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அடுத்தது துறைமுகத்தில் படகுகள் எல்லாம் வந்துட்டுருக்கனால அந்த துறைமுகம் பார்க்க ரொம்பவே ஆக்டிவாக பிஸியாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 2 My birthday began with the water, birds and the birds of the winged trees flying my name, above the farms and the white horses, and I rose in a rainy autumn, and walked abroad in shower of all my days. High tide and the heron divided when I took the road. Over the border and the gates of the town closed as the town awoke. போயமோட செகண்ட் ஸ்டான்ஸால்
தாமஸ் மறுபடியும் அவரோட 13 பர்த்டேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட பர்த்டே அன்னைக்கு அங்கே இருக்க பறவைகள் மரங்கள் எல்லாமே அவரோட நேமை சொல்லுது. டைலன்கிற அவரோட நேமை கடல் அலைன்னு சொல்கிறாங்க. அங்கே வீசுகிற காற்று கடல் அலையை உருவாக்குது. மரங்களில் இருக்க கிளைகள் எல்லாம் காற்றுக்கு அசையுது. அது காற்றுல அசைகிறத பார்க்கும்போது மரங்களுக்கு ரெக்கைகள் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. தாமஸ் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அங்கே பெரிய மலையை பார்க்குறாரு. அங்கே ஒரு இடத்துல தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக வந்த மலையெல்லாம் ஒன்று சேர்ந்து கொட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு கேட்டை கடந்து போன உடனே கேபிட்டல் ஹில்லை விட்டு டவுனுக்குள்ளே ரீச் ஆகிடுறாரு. Stanza 3. A spring full of larks in a rolling, cloud on the roadside bushes brimming with whistling, blackbirds on the sun of October, summary, on the hill's shoulder, here were fond climates and sweet singers suddenly, come in the morning where I wandered and listened, to the rain bringing wind blow cloud in the wood far away under me. போயமோட 3rd ஸ்டான்ஸால தாமஸ் மலைப்பகுதியில் இருக்க வானிலையும் அதுக்கு முன்னாடி அவர் கடந்து வந்த வானிலையும் பற்றி சொல்கிறாரு. 2 வானிலையும் டோட்டலாக வேறு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கேபிட்டல் ஹில்லில் சூரியனோட வெளிச்சம் அதிகமாக இருக்குது. அங்கே வானம்பாடி பறவைகள் கூட்டம் கூட்டமாக வானத்தில் பறந்துட்டுருக்கு. அங்கே இருக்க பிளாக் பேர்ட்ஸ் எல்லாம் விசில் சத்தத்தை கொடுக்குது. அதை கேட்கும்போது இனிமையான பாடல் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த காற்று சத்தமும் நடுங்க வைக்கிற பனியும் பறவைகளோட பாடலும் சேர்ந்து தாமஸை அந்த மலைப்பகுதியை ரசிக்க வைக்குது. Stanza 4. Pale rain over the dwindling harbor and over the sea wet church the size of a snail, with its horns throw mist on the castle, brown as owls, but all the gardens of spring and summer were blooming in the tall tales, beyond the border and under the lock-full cloud. There could I marvel my birthday away, but the weather turned around. போயமோட 4th ஸ்டான்ஸால ஒரு சின்ன பொருளை பெரிய உயரத்திலிருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதுபோல தான் தாமஸ் அந்த மலைப்பகுதியில் நின்றுட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. அங்கே இருந்து துறைமுகத்தில் இருக்க சர்ச்சை பார்க்கும்போது ஒரு சிறிய நத்தை பனியிலிருந்து வெளியில் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க அந்த கோட்டையை பார்க்கும்போது ஒரு ஆந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸ்வான்சியோட பார்டரில் கேபிட்டல் ஹில்லில் வானம் முழுக்க பறவைகளோடு இருந்து பார்க்கும்போது எல்லாமே உயரமாக தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. தாமஸ் அவரோட ஃபுல் பர்த்டேவையும் இந்த அழகான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அந்த வானிலை மாறுது. அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. Stanza 5. It turned away from the blithy country and down the other air on the blue altar sky, streamed again a wonder of summer with apples, pears and red curtains, and I saw in the turning so clearly a child's forgotten mornings when he walked with his mother through the parables of sunlight and the legends of the green chapels. போயமோட 5th ஸ்டான்ஸால தாமஸ் வானிலை மாறுறதை பற்றி சொல்கிறாரு. அந்த வானிலை ப்ளூ கலரில் இருக்குது. ஆப்பிள், பியர்ஸ், ரெட் கர்டன்ஸ், ஃப்ரூட்ஸில் இருக்க கலர் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த வானிலை தாமஸ்க்கு அவங்க அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணின குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துது. அவர் இயற்கையோட ஒன்றி இருக்க குழந்தைய மாதிரின்னு சொல்கிறாரு. பட் அவருக்கு இப்போது 30 வயசு ஆயிடுச்சு. Stanza 6. And the twice told fields of infancy, that his tears burned on my cheeks and his heart moved in mine. This were the woods, the river and the sea, where a boy in the listening summertime of the dead whispered the truth of his joy, to the trees and the stones and the fish in the tide and the mystery, sang alive still in the water and singing birds. போயமோட 6th ஸ்டான்ஸால தாமஸ் அவரோட நினைவுகளில் இருக்கார். அவரோட யங் ஏஜை விட அவரோட குழந்தை பருவம் அவருக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தருது. அவர் மரங்கள், கல், மீன் இந்த மாதிரி சொன்னது எல்லாமே ஸ்வான்சியை பற்றி சொன்னதுன்னு சொல்கிறாங்க. இயற்கை ஒரு மர்மமாகவே இருந்தாலும் அதை அவர் வெளிப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. Stanza 7. And there could I marvel my birthday away, but the weather turned around,
and the true joy of the long dead child sang burning in the sun. It was my 13th year to heaven, stood there then in a summer noon, though the town below lay levered with October blood. Oh, may my heart truth still be sung on this high hill in a year's turning. போயமோட 7th ஸ்டான்ஸால் தாமஸ் மறுபடியும் அவரோட ஃபுல் பர்த்டேவை ஸ்வான்சியில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. பட் கிளைமேட் மாறினால அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு குழந்தை மாதிரி இயற்கையை ரசித்தது அவருக்குள்ளே இன்னும் இயற்கை மேலே ஆர்வம் இருக்குன்னு காட்டுது. அவர் இப்போது பர்த்டேவோட ஆஃப்டர்நூன் டைமில் இருக்கார். அந்த வெயில் நேரம் கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. போயமோட டைட்டில்லையே இவரோட பர்த்டே அக்டோபரில் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கும் இது போல் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த போயமோட தீம்ஸ் பார்க்கலாம். போயம் இன் அக்டோபரில் இருக்க தீம்ஸ் வருகின்ற வயது, பழைய ஞாபகங்கள், டேஞ்சரோட சக்தியை பற்றி சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது போல் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.